கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த ஓய்வு நாளின் நிறைவு வேளை, புதிய வாரத்தின் தொடக்க வேளையிலும் கூட தேவனுடைய செய்தியை மீண்டும் கேட்கத்தக்கதாக தேவன் செய்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷ விதத்தில் நேற்று நாம் இந்த எழுப்புதல் கூட்டத்தின் முதல் நாள் செய்தியை கேட்டோம். A journey with God, renewal to mission. தேவனோடு ஒரு பயணம், புதுப்பித்தல் முதல் ஊழியம் வரை. நேற்று பார்த்ததை கொஞ்சோண்டு ப்ரஷ் பண்ணிட்டு நம்ம இன்றைய செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். நேற்று நாம் பார்க்கும்போது பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள். பேக் டு த ஷோர், கரைக்கு மீண்டும் திரும்புவோம். பேதுருவ தேவன் அழைத்த காரணமாக தேவன் அவன் மீது பெருக்கமான அன்பை வைத்திருந்தார். ஆனால் 3.5 வருட ஊழியத்திற்கு பிறகும் அவன் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னான். அவனோடு சேர்ந்து அநேகர் சென்றார்கள். அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள், நாம் தேவன் அழைத்த அழைப்பை மறந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சறுக்களை பார்த்து தேவனிடத்திலிருந்து தூரமாக செல்லக்கூடிய ஒரு அனுபவம். நாம் மாத்திரமல்ல, அப்படி நாம் செல்லும்போது மற்றவர்களையும் சேர்த்து அழைத்து செல்கிறோம். விசேஷ விதத்தில் நம்முடைய குடும்பங்களை சேர்த்து அழைத்து செல்கிறோம் என்று நாம் பார்த்தோம். மிகவும் பயப்படக்கூடிய ஒரு அனுபவங்கள். ஆனால் தேவன் நம்மை அழைத்து, நான் அழைத்த அழைப்புக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவாக நேசித்தேன் என்று பேதுருவை சொன்னது போல நம்மையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி இந்த தொடக்கத்தின் இந்த எழுப்புதல் கூட்டத்தின் சீரியஸில் 2வது செய்தி. இது என்னன்னா, பேக் டு த கிங்ஸ் பேலஸ், ராஜாவின் அரண்மனைக்கு திரும்புதல். ஸோ பேக் டு த ஷோர், நவ் பேக் டு த கிங்ஸ் பேலஸ். 2021 வருடம் திடீரென்று இந்த அஸ்ட்ரோனஸ், அந்த சயின்டிஸ்ட் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, சேட்டலைட் மூலமாக சில பிக்சர்களை பார்த்தாங்க. அதில் விசேஷமாக இஸ்ரேல் தேசத்தில் உள்ள நெகேவ் என்ற அந்த பாலைவனத்தை உற்று நோக்கினார்கள். என்னன்னா, இதில் ஒரு பெரிய ஆச்சரியம், நூற்றுக்கணக்கான வருஷங்களாக அந்த பாலைவனத்தில் ஒரு புல்லு பூச்சி கூட வளரலாங்க. ஆனால் இப்போ 2021 திடீரென்று அந்த சேட்டலைட் பிக்சரில் பார்க்கும்போது சில துளிர்களை அவர்கள் பார்த்தார்கள். அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அதனால் அந்த அனுபவத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், த டெசர்ட் தட் ப்ளூம்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டாங்க. பூத்த பாலைவனம் அப்படின்னு சொல்லி. இன்று நாம் தேவனுடைய செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த ஒரு அனுபவம் மிகவும் நேர்த்தியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஏனென்றால் நாம் படிக்க போகக்கூடிய அந்த காரியம் இந்த பாலைவனத்தை குறித்தும், அப்புறம் பாலைவனத்திலிருந்து பூக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை குறித்தும் இருக்கக்கூடியதாக இருக்கும். நாம் வேதாமம் இருந்தால் 2 சாமுவேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்திற்கு எடுத்தவர்கள் வாசிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 சாமுவேல் 3:4. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாரேனும் ஒருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் மூடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். 4வது வசனம். அவன் அங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரில் அம்மானியாளின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அவன் அங்கே ராஜா அவனை பார்த்து கேட்டபோது அவன் ராஜாவினிடத்தில் சொன்ன காரியம், சீபா அவன் சொல்றான், லோதேபார் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஆமோனின் குமாரனாகிய மக்ரீன் என்ற ஒருவனுடைய வீட்டிலே இந்த நபர் இருக்கிறான் என்று சொல்கிறார். இந்த நபர் வேற யாரும் கிடையாது, யோனத்தானின் குமாரன் மெஃபிபோஷத்.
மெஃபிபோஷத் எங்க இருக்கானா லோதேபார் என்று சொல்லக்கூடிய இந்த இடம். இப்ப நம்ம இந்த இரண்டு காரியத்தை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். மெஃபிபோஷத், லோதேபார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல தகப்பனே, மீண்டும் ஒரு வசை உங்களுடைய பாத்துல வந்து உங்களுடைய வார்த்தைகளை படிக்கும்போது நீர் எங்களோடு பேசும், எங்களை நடத்தும். கிறிஸ்து இயேசு நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவுள் நல்ல தேவனே, ஆமென். லோதேபார் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் இந்த யோர்தான் கிழக்கு பகுதியின் அந்த புறத்துல ஒரு இடத்துல மிகவும் சிறிய ஒரு கிராமம், வறண்ட நிலம். லோத் என்று சொல்லும்போது அந்த எபிரேய வார்த்தையில நோ என்ற அர்த்தம். தேபார் என்றால் வார்த்தை அல்லது என்னது பாஸ்டர்ஸ். அதனால அதை எப்படி சொல்றாங்கன்னா there is no word, a place where there is no word. வார்த்தை இல்லாத ஒரு இடம். இன்னொரு வேற விதமா சொல்லணும்னா there is no communication, அங்க உறவு இல்லாத ஒரு இடம். இன்னும் சொல்ல போனா அங்க அந்த பாஸ்டர்ஸ் அந்த வளர்ச்சியே இல்லாதனால அது வறண்ட நிலம், ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம். இந்த மெஃபிபோஷத் என்று சொல்லக்கூடிய இந்த மனுஷனை குறித்து நம்ம இந்த வசனத்திற்கு பிறகு ஒரு அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த லோதபார், இந்த மெஃபிபோஷத் என்ற அனுபவங்கள் வருகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சவுலும் யோனத்தானும் அந்த யுத்தத்துக்கு போறாங்க, அவங்க மரித்து போறாங்க. 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் முழுமையாக நீங்க படிக்கலாம். அப்போ இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீது தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் வந்து அந்த ராஜ்யத்தில் அமர்ந்து நிறைய இடங்களை பிடித்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தன்னைத்தானே ஸ்தாபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில முதலாவதாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அவர் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த சேனாதிபதிகளை கூப்பிட்டு, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது, அந்த வாஞ்சைக்காக நீங்கள் எங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, யாராவது ஒருத்தன் சவுலின் குடும்பத்தில் மீதமாய் இருக்கிறானா அப்படிங்கிறார். அந்த ராஜா அந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்தில் நம்மளாம் பயப்படணும். ஏன்னா எப்போது ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு புதிதாக வருகிறாரோ, ராஜாவாக நியமிக்கப்படுகிறாரோ, அவர் என்ன பண்ணுவார்னா பழைய காலத்தில் பழைய ராஜா முன்பு இருக்கக்கூடிய ராஜா குடும்பத்தில் ஒருத்தனும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் எங்கேயாவது துளிர் விட்டு வந்து ஏதாவது ஒரு காரியம் செய்து என்னை மீண்டும் ஆட்கொள்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரணமாக அந்த ராஜா வந்து கேட்கக்கூடிய கேள்வி. அதனால இது சாதாரணமா இருந்துச்சு அந்த அரண்மனையில் தாவீது ராஜா கேட்கும்போது. ஆனா அவங்களுக்கு தெரியும், யாராவது ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சி அவனை கொண்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜா கேட்கிறான், யாராவது ஒருவன் சவுலினுடைய குடும்பத்தில் மீதமாக இருக்கிறானா அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் இவங்க அப்படியே பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறான், ஆமாம் ஒருத்தர் இருக்கிறாரு, லோதபார் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, அவரு காலு 2 என்னது முடமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமாக பேச்சு. அது வந்து ஒரு பெருமையா சொல்ல, ராஜா அவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை ராஜா, அவன் 2 கால் நடக்க முடியாம ஊனமுற்று போய் அந்த லோதபார் ஒன்றுமில்லாத ஒரு இடம், குப்பையான இடம், ஒண்ணுமே வளர்ச்சி இல்லாத ஒரு இடம், அங்க ஒரு வார்த்தையும் கிடையாது, வறண்டு போன ஒரு நிலத்துல அங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமான ஒரு பேச்சு. அதற்கு பிறகு ராஜா சொன்ன காரியம் தான், யோனத்தானுக்காக, யோனத்தான் நிமித்தமாக, யோனத்தானிடம் நான் செய்த உடன்படிக்கைக்கு இணங்க யாராவது சவுலின் குடும்பத்தாரில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நான் தயவு பாராட்டுவேன். I want to show kindness to someone in Saul's family for Jonathan's sake. அதுதான் பெரிய ஆச்சரியமான காரியம். இதுதான் தாவீதை வந்து தேவனுக்கு அருகாமையில் உள்ள மனுஷன் என்று வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குணம்னா இதுதான், வேற எதுவும் கிடையாது. ராஜாவாக வந்து எதிரிகள்லாம் நொறுக்கி போட வேண்டும், அவங்களால எந்த விதத்திலும் துளிர் விடக்கூடாது என்று யோசிக்கக்கூடிய ஒரு ராஜாக்கள் மத்தியில எழுந்து நின்று யாராவது ஒருத்தர் இருக்கிறானா, பிஸியான ஸ்கெட்யூல், ராஜாவான பிறகு தன்னுடைய நிலைமையெல்லாம் உயர்த்தி கொண்டு என்னென்னமோ காரியங்களை செஞ்சிருக்கலாம், அதுக்கு மத்தியில இந்த மனுஷன் கேட்கக்கூடிய ஒரு காரியம், யாராவது ஒருத்தர் சவுல் குடும்பத்தில் இருக்காராம் அப்படின்னு. அது ஒரு அருமையான காரியம். நான் சொல்கிறேன், ஒருத்தரோட குணத்தை நீங்கள் எப்போ தெரியுங்களா அறிஞ்சிக்கலாம்? 2 நேரத்தில் நீங்கள் நல்லா அறிஞ்சிக்கலாம். ஒன்று, அவன் மேல் தட்டத்துக்கு போய் நிற்பான் பாருங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் பட்டு, அப்போ நீங்கள் நல்லா அறிஞ்சிக்கலாம் யார் அந்த மனுஷன்னு. அவன் அப்போ என்னெல்லாம் பேசுகிறான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒருத்தன் தாழ்ந்து போய் கீழே கிடக்கிறான் பாருங்க, அப்போ பேசுவான்ல, அந்த காரியத்தை நீங்கள் நம்பிடலாம். அந்த இடையில இருக்கும்போது தான் அரைக்கொடை தழும்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எம்டி வெசல்ஸ் மேக் மச் நாய்ஸ், அதில் தான் இப்போ பெரிய குழப்பமே உண்டாப்போ. அது இதுன்னு பேசி நம்மளை உயர்த்திக்கிறது எல்லா விதத்துலையும், அப்படி இப்படின்னு அவங்கள நம்பவும் முடியாது.
அதனால இந்த தாவீது உயர்ந்த இடத்துல இருக்கிறான். அப்போ அவன் கேட்கறத அவன் குணத்தை நம்ம அறிஞ்சிக்கலாம். கடவுளுக்கு நெருங்கிய மனுஷன் தான் பாய்வன் பாரு, எதிரிய கொண்டு போடணும். ஆனா அந்த இடத்துல என்ன பண்றான், அவனை உயர்த்தி வைக்கணும்னு சொல்லி யாராவது சவுலின் குடும்பத்தாரில் ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நான் என்னத்தை பற்றி பேசலான்னா இந்த லோதபாரை பற்றி கொஞ்சம் பேசலான் இருக்கேன். ஏன் தெரியுங்களா, இந்த லோதபாரின் அனுபவம் தான் நம்மளுடைய அனுபவம், வேற ஒன்றும் கிடையாது. அது பேர்லேருந்தே நான் சொன்னேன், லோ என்று சொன்னால் இல்லை, நோ நத்திங் அப்படின்னு. தாபார் என்று சொன்னால் வளர்ச்சி இல்லாத இடம், மேய்ச்சல் இல்லாத இடம். அதனால் அங்கே ஒன்றுமே இல்லாமல் காணப்படக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த லோதபாரின் அனுபவத்திலிருந்து படிக்கக்கூடிய காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் படிக்கக்கூடியதாக மாறுகிறது. எருசலேம் போல் இது ஒரு பெரிய பட்டணம் கிடையாது. பெத்லகேமை போல ஒரு புகழ்பெற்ற ஒரு இடமும் கிடையாது. இது அரண்மனை. எருசலேம்லேருந்து யோர்தானை கடக்க வேண்டும், கிழக்கு பகுதிக்கு போகணும். அங்கே போன தூரத்தில் யாருமே இல்லாத ஒரு இடம், வளர்ச்சியே இல்லாத ஒரு இடம், வறண்டு போன இடம், ஒரு வில்டர்னஸ். அங்கே யார் போய் இருப்பா, யார் இருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த யோனத்தான் என்ன பண்ணியிருக்கான், அங்கே போய் இருந்திருக்கிறான். அவனோட காரியங்களை படிக்கும்போது 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 Samuel chapter 4 verse 4. அவன் 5 வயசா இருந்திருக்கான் அப்போ. ஓகே, மேலே போங்க. ஆமாம், நான் 5 வயசா இருக்கும்போது திடீர்னு ஒரு செய்தி, எதிர்பார்க்காத ஒரு செய்தி. அரண்மனையில் பாருங்க, ராஜாவினுடைய பேரவன் அந்த யோனத்தானுடைய மகன் எவ்வளோ வசதியாக இருந்திருக்கணும். அவங்க வீழ்ந்துட்டாங்க, அவங்க மரித்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இவனை எடுத்துக்கிட்டு அந்த தாதி, அந்த நர்ஸ் ஓடு போகும்போது அவன் கீழே விழுறான். அவன் கால் அங்கேயே முடமாயிட்டு. ஏதோ ஒரு ஸ்பைனல் அட்டாக்கா என்னன்னு தெரியல. அதனால அவனை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த லோதபாரில் வைத்து விட்டாங்க. இப்போ இந்த லோதபாரில் நடக்கக்கூடிய அனுபவம் தான் எனக்கு முக்கியமாக பட்டுச்சு இந்த ரிவைவல் மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு. அப்படி என்ன இந்த லோதபாரில் நடந்துச்சுன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடமே வெறுமையாக காணப்படுகிறது. அந்த இடத்துல வார்த்தையே இல்லை. வார்த்தைன்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம் ஆவிக்குரிய விதத்தில். there is no word of God in that place. there is no growth, there is no nourishment, there is no revival, there is no renewal at any point of time. அங்கே வளர்ச்சி இல்லை, வார்த்தை இல்லை, எழுப்புதல் இல்லை, புதுப்பித்தல் இல்லை, ஒன்றுமே இல்லை அங்கே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அந்த லோதபாரில் நீங்கள் பார்க்கலாம். என்ன அங்கே ஒரு ஆச்சரியமான காரியம்னா, லோதபாரில் இவன் போய் அங்கே உட்காந்துட்டான் பார்த்தீங்களா, ராஜாக்கிட்ட இருந்து மறைஞ்சு போயிட்டான். ஏன்னா ராஜா என்னை பிடித்து கொன்றுவார்ன்ற ஒரு பயம். ஸோ த ஃபியர் ஹஸ் டேக்கன் ஹிம் டு லோதபார். ஒரு காரியம், லோதபாருக்கு போக வேண்டிய ஒரு காரணம் என்னன்னா பயம். இன்னொரு காரியம் என்னன்னா, அவன் என்ன பண்ணான்னா அங்கே போய் இருந்தான் பாருங்க, இவனை கூட்டிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, தட்ஸ் வாட் ஐ வுட் கால் வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்டியன் லைஃப்ல ரினியூவல் அடைவதற்கும் அல்லது ரிவைவல் ஆவதற்கும் முக்கியமான காரியம் நம்முடைய சுத்து வட்டாரம் தான். இது மாத்திரம் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை காணும். இவனை போய் லோதபாரில் வைத்த மாத்திரத்துல அங்க இருக்கிறவங்க பேசுறது, அவங்க போட்டிருக்க உடை, அவங்க போகக்கூடிய இடம் எல்லாமே குறைவான காரியங்கள். ராஜா அரண்மனையில் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு வேண்டிய ஏதுவான காரியத்தை அவங்க பேசவே கிடையாது. they were all talking all about those lower things, கீழே கிடக்கக்கூடிய காரியங்கள். ஏன்னா இந்த லோதபார் ஒன்றுக்கும் உதவாத ஒரு இடம் பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய மக்களும் ஒன்றுக்கும் உதவாத பிள்ளைகளாக இருந்தாங்க. அவங்க பேசக்கூடிய காரியம், அவன் மனதில் 5 வயசுல என்ன பண்ணியிருப்பான், அதெல்லாம் கேட்டு தான் அவன் வளர்ந்தான். வாட் இஸ் fed to him was what he was in the future. ஒண்ணுமே முடியாதுப்பா, நீ ராஜாவை ஆக முடியாது, நீ உயர்ந்த மனுஷன் கிடையாது, நீ கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சு எல்லாமே உலகத்தாரான பேச்சுகளாக இருந்தனால அந்த லோதபார்ல அவனே என்ன பண்ணிட்டான், குறுகிக்கிட்டான். he fell down into லோதபார். கீழே விழுந்துட்டான் அவன். அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய பேச்சு, அவனுடைய உடை, ராஜா குமாரனாக இருந்த அவன் எப்படி போயிட்டான்னா அந்த உலகத்தாரன் அந்த லெவலுக்கே போய் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான். அதனால ஒன்று பயம், இன்னொன்று என்னன்னா அந்த சூழ்நிலை. அவங்கெல்லாம் அவனுடைய மனதில் போட்ட காரியங்கள் நிமித்தமாக அவன் அப்படியாகவே வளர்ந்து விட்டான். 3வது காரியம் என்ன பண்ணான்னா, அதன் நிமித்தமாக
அவனை குறைவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். He started to analyze him to be very low. ஏன்னா அவன் சூழ்நிலை அப்படி ஆகி போயிட்டு, நான் ஒண்ணுமே இல்லை, நான் மறக்கப்பட்டவன், என்னையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய மனதுக்குள்ள அப்படியே என்ன பண்ணிட்டான், தனிமைப்படுத்தி கொண்டான். அதனால தான் அந்த இருட்டான இடத்துல, ஒன்றும் வளராத இடத்துல குறுகி கூணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், ராஜாவிட்ட இருந்து மறந்து. அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒருவன் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம படித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, பசுமை இல்லாத நிலம் லோதபார், ஜப வாழ்க்கை இல்லாத ஒரு இடம் தான் லோதபார். நம்முடைய எழுப்புதல் கூட்டத்தில் நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம லோதபாரில் இருக்கக்கூடிய நபர்களாக சில நேரங்களில் இருக்கிறோம். ஏன்னா அங்க ஜபம் கிடையாது, தேவனுடைய வார்த்தை கிடையாது. There is no Bible, there is no word of God. நம்மளை நாமே குறைத்து காணப்படக்கூடிய, மறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கடவுள் மறந்துட்டாரு, நம்முடைய திருச்சபை மறந்து விட்டது, நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை மறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்மளே என்ன பண்றோம், குறுகிய எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய நபராக மாறி விடுறோம். அது மாத்திரம் கிடையாது, நான் பாவி. A kind of a guilty conscience within us is making us feel that we are lame. நம்ம முடமனானவன் சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய நபர்களாக மாறுவதற்கு என்னன்னா, என்னுடைய பாவம் பெருசா இருக்கு, மன்னிக்க கூடாத பாவம், அதனால நான் என்ன பண்ணுவேன், அந்த சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவனாக இருப்பேன். சில பேர் திருச்சபைக்கு வரும்போது கூட அப்படியே ஓரமா இருப்பாங்க, பேசும்போதும் ஓரமா இருப்பாங்க, ஒரு கூட்டத்திற்கு வரும்போது ஓரம். ஏன்னா ஒரு கைண்ட் ஆஃப் என்னதுங்க, ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், ஃபியர், அந்த கில்ட் ஃபீலிங், பாவ உணர்வெல்லாம் சேர்ந்து நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி லோதபாரின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பிள்ளைகளாக நான் என்ன பண்றோம் இருக்கிறோம். அங்க லோதபாரில் ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் நீங்களும் நானும் இருந்தோம்னா, இன்னைக்கு கடவுள்கிட்ட நம்ம பேசணும், இன்னைக்கு கடவுள் நம்மளோட பேசணும். இதுதான் பெரிய காரியமா இருக்குது இந்த லோதபாரின் அனுபவம். அப்போதான் ராஜா சொல்றாரு, ராஜா வைட்டு, யாரேனும் சவுலின் குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காங்களா, யோனத்தானுக்காக நான் என்ன பண்ணோம், நல்ல ராஜாவா. இதுதான் இன்னைக்குடைய முக்கியமான செய்தி. நம்ம மெஃபிபோஷத் என்ற ஒரு நபரை பார்த்தோம், சூழ்நிலையின் காரணமாக, பயத்தின் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக, அவனுடைய சுற்றுவரத்தின் நிமித்தமாக குறுகி கூணி வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை. இனிமேல் என்னை யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க, நான் ஒருபோதும் ராஜாவின் அரண்மனைக்கு போக முடியாது, நான் யாரோட பிள்ளையும் கிடையாது, நான் மறக்கப்பட்ட நபர் என்று சொல்லி அவன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த லோதபாரின் அனுபவத்திலிருந்து தேவன் பேசக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அங்க ஒரு ராஜா இருக்கிறாரு, there is a king. அவர் உன்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நபர் இதற்கு முன்பதாக நான் சொல்லி ஆகணும், லோதபாரை பற்றி சொல்லும்போது, லோதபார் இஸ் நாட் த டெஸ்டினி அப்படிங்கிறாரு ஒரு எழுத்தாளர். லோதபார் சொல்லக்கூடிய இந்த இடம் நம்முடைய நிரந்தரமான இடம் கிடையாது, முடிவு கிடையாது. தெரியுதுங்களா? அங்கே தான் தொடக்கம் நம்முடைய பயணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு அனுபவத்தில் அது முடிவே கிடையாது. தட்ஸ் நாட் த டெஸ்டினி. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த கசப்பான அனுபவங்கள், அந்த வேதனையான காரியங்கள் தேவனை விட்டு நம்மை பிரித்து சென்று நம்ம எல்லா ஆவிக்குரிய காரியத்திலிருந்து வழிவிலகி செல்லும் போது லோதபாரின் அனுபவத்துள்ள நம்ம நினைக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இதுதான் எண்ட் ஆஃப் த ரோட் அப்படின்னு. இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. ஏன் நான் உங்களுக்கு அந்த சுற்றுப்புற சூழல், அங்கே நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை பற்றி நான் சொன்னேன்னா, அவங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய பங்கை ஆற்றுறாங்க. யோர் இன்ஃப்ளூயன்ஸ் வில் ஹாவ் an impact on the destiny of someone. ஒருத்தர் சொல்கிறார், உங்களுடைய பழக்கம், உங்களுடைய சேர்க்கை, நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஒருத்தருடைய நித்திய ஜீவனை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்ம நினச்சிக்கிறோம் சாதாரணமாக. நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பேதுருவோடு சேர்ந்து அவங்க போனாங்கன்னு. நம்முடைய வாழ்க்கை மற்றவருடைய நித்தியத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கே தெரியாது சில நேரம். அதான் இந்த லோதபாரன் அனுபவத்தில் அவன் ராஜாவோட மகன், இனி நான் வளரணும், நான் பெரிய ஆள் ஆகணும், அதெல்லாம் கிடையாது. நம்ம இப்படி அப்படி சொல்கிறது இல்லைப்பா, நீலாம் ஒன்றும் கிடையாது, நீலாம் ஒன்றுமே கிடையாது, நீ அவ்வளோதான் அழிஞ்சு போயிட்ட, நீனு இனிமேல் நம்ம இப்படி தான் இருக்குன்னு சொல்லி சுற்றுப்புற சூழலில் அந்த நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது அந்த காரியத்தை கேட்டே நம்ம. அதனால தான் நான் சொல்லுவேன், as a pastor I will always like to say this. என்ன தெரியுங்களா, நீங்கள் நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க,
திருச்சபையிலும் சரி வெளியும் சரி, கடவுளுக்கு பயப்படாத பிள்ளைகளோடு உங்களோட சேர்க்கை இருக்கவே கூடாது. அவங்கள்ட்ட இருந்து என்ன அட்வைஸ் உங்களுக்கு? ஒரு அம்மா வந்துட்டு தன்னுடைய கணவரோடு பிரச்சனை வந்து ஒரு டிவோர்ஸ் பண்ணலான்னு போறாங்க. அவன் ஒருத்தன் டிவோர்ஸ் ஆனவன், அவன் கடவுளை பின்பற்றாதவன், அவனுக்கு பயமே கிடையாது. அவங்ககிட்ட போய் நம்ம என்ன அட்வைஸ்ன்னு கேட்கிறேன் நான். புரியுதுங்களா? என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும்? A person who doesn't fear God will not have an advice at all for you. ஏன்னா நம்ம கடவுளுடைய பிள்ளைகள். ஆமா, ஸ்காலர்ஸும் சயின்டிஸ்டும் சைக்காலஜிஸ்டும் டாக்டர்ஸும் இருக்காங்க, பரவாயில்ல, நம்ம போவோம் மருத்துவமனைக்குன்னு. பட் தேவன் நமக்கு அதற்கு மேலாக என்று நான் சொல்லுவேன். சில நேரங்களில் நம் நண்பர்களை சேர்க்கும் போது சேர்க்கையில தேவனுக்கு பயந்த பிள்ளைகளை சேர்க்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அப்போதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம லோதபார் என்ற இடத்திலிருந்து உயரே பார்க்கக்கூடிய நபர்களாக மாற்றுவார்கள். இல்லாட்டி நம்ம அவங்களோட சேர்ந்துக்கிட்டு லோதபார்னு சொல்லி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக என்ன பண்ணுவோம், மாறுவோம். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, அந்த கதையை நீங்கள் நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. ஒரு கழுகு குஞ்சு என்ன பண்ணிச்சு, மேலே இருந்து கீழே விழுந்துருச்சு. எங்கே விழுந்துச்சு? கோழி குஞ்சுக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மத்தியில் விழுந்துருச்சு. அப்புறம் அது வளர வளர அந்த கோழி குஞ்சோட சேர்ந்து அப்படியே கீழே அப்படியே கொத்தியே சாப்பிடுது. அப்போ அந்த ஒரு நாள் என்ன பண்ணுது, மேலே பார்த்து கழுக நல்லா பறக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா தாய் கோழிக்கிட்ட போய் சொல்லுது, நானும் அது மாதிரி பறக்கணும்னா. அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் பறக்கலாம் மேலே அப்படின்னு சொன்னால், இல்லை என்னையால் முடியாது. இல்லை நீ பறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. இல்லை என்னையால் முடியாதுன்னு. அந்த கதை மிகவும் சோகமாக முடிகிறது. அந்த கழுகு வளர்ந்து கோழிகள் மத்தியில் வாழ்ந்து செத்தே போயிட்டான். சில நேரங்கள் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்து அவருடைய வாக்கு தத்தம்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து ஆசீர்வாதத்துடன் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில நம்முடைய சேர்க்கை சரியில்லை. எங்க திருச்சபையிலும் சரி வெளியும் சரி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் லோதபாரின் லாங்குவேஜ் பேசுறாங்க. அங்க உன்னால முடியாது, நீ ஒண்ணும் கிடையாது, பாவத்துல இருண்டு போயிருப்ப, இப்படிதான் இருக்கும், நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு, அப்படி போட்டு சாட்சி இருக்கு தெரியுங்களா? எனக்கும் இப்படிதான் நடந்துச்சு, உனக்கு அப்படி நடந்தா எனக்கு நடக்கணுமா? நான் கடவுளுடைய பிள்ளை, எனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. God will do miracles in my life. கேக்குறீங்களா? கூறி ஒரு மூலையில போய் உட்காரக்கூடிய அனுபவத்தின் நண்பர்களாக இருந்தா தூரமா போயிருங்க. Those friendship you will never need, you should not need. எப்பெல்லாம் அந்த ரிங்கை பாக்குறீங்கன்னு வச்சுங்க, ஒரு தோல்வியான என்ன, கடவுளை விட்டு கொடுக்கிறது, கடவுள் மேல விசுவாசம் இல்லாத பிள்ளைகள், எந்த காரியத்தையும் இல்லாம பேசக்கூடிய அட்வைஸ் பண்ற யாரா இருந்தாலும் சரி, நம்ம எங்க பண்ணோம், தூரமா போயிடணும் அந்த ரிங்கை விட்டு. ஏன்னா அது லோதபாரின் அனுபவம். இல்லாட்டி வாழ்க்கையில அப்படியே கூறி செத்து போயிருக்கலாம். ஆனா அற்புதமான காரியம் இந்த கதை. லோதபார்ல மெஃபிபோஷத் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஊனமற்று இருந்தான். அவன் ராஜாவுடைய குமாரனாக இருந்தான். அவன் ஒன்றும் இல்லாத இடத்துல வறண்ட இடத்துல செத்து போனான் அப்படின்னு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம பேசியிருக்கவே முடியாது ரிவைவல்ல. ஆனால் அப்படி இல்லை. அங்கே ஒரு ராஜா இருந்தார், தேவனுடைய மனுஷன். எல்லா வேலைகள் மத்தியிலும் ஒரு காரியத்தில் அவன் முக்கியமாக இருந்தான். என்னன்னா, நான் யோனத்தானுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம், நான் யோனத்தானோடு செய்த அந்த உடன்படிக்கை, அந்த அன்பின் உடன்படிக்கை இணங்க யாராவது ஒருவன் சவுலின் குடும்பத்தில், திஸ் இஸ் பியூட்டிஃபுல். இன்னைக்கு லோதபாரின் அனுபவத்தில் நீங்களும் நானும் இருந்தா, இல்லை அதற்குள் கடன் சென்று கொண்டிருந்தா, இல்லை தூரம் அதுக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் பயத்தினாலும் தனிமைப்பட்டதுனாலும் என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி பாவ குற்ற உணர்வோடு வேதாகம் இல்லாமல் ஜெபம் இல்லாமல் வார்த்தை இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெதுவெதுப்பாகவோ அல்லது கீழ் மட்டத்தில் இருந்து லோதபாரின் அனுபவத்திற்கு இருந்தா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். வேதத்திற்கு இணங்க அங்க ஒரு ராஜா இருக்கிறார். நம்மை அவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய வலது கரத்திலே ஈழ வரைந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களை இந்த தேசத்துல, இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர் என்ன, கடவுள் தான். நான் லோதபார்ல கூனி இருக்கும்போது என்னை கண்ணோக்கி பார்க்கிறார். யாராவது ஒருவன் சவுல் ஃபேமிலியில் இருக்கானா? யாராவது ஒருவன் இந்த திருச்சபையில் இருக்கானா? யாராவது ஒருவன் இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கானா? அவனை நான் தயவு பாராட்டுவேன். எதற்கு? யோனத்தானுக்காக. யார் இந்த யோனத்தான்? யார் இந்த யோனத்தான்? சவுலுடைய பிதாவாகிய தேவனுடைய மகன் யாரு? யாரு பிதாவா தேவனுடைய மகன்? இயேசு கிறிஸ்துவின் அந்த
உடன்படிக்கைக்காக தேவன் நம்மீது அன்பு பாராட்டுகிறார். அந்த உலகத்துல இந்த தமிழ் அட்வென்டிஸ்ட் ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரியில இந்த அட்வென்ட் திருச்சபையில லோதபார் என்ற இடத்துல யாராவது ஒருத்தர் இருக்கானா, அந்த குடும்பத்துல யாராவது விட்டு போயிருக்கானா அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் கேட்கிறாரு. நான் இயேசு கிறிஸ்துவோடு செய்த அந்த அன்பின் உடன்படிக்காக, நான் இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவையின் மரணத்துக்காக, நான் இயேசு கிறிஸ்துவின் அந்த பலிக்காக நான் அவர் மீது தயவு பாராட்ட வேண்டும். God is showing kindness on you just because of Jesus who died for us on the cross of Calvary. மெப்பிபோஷேத்திற்கு வந்த அந்த உதவி, அந்த இரக்கம் எது யாருக்காக? யோனத்தானுக்காக தான். இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய அன்பு, நமக்கு வரக்கூடிய தயவு, இந்த உதவியெல்லாம் யார் மூலியமா வருது? கிறிஸ்து இயேசுவின் மூலமா தான். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். ஜீசஸ் இல்லைன்னா நமக்கு இன்டர்மீடியேட்டே கிடையாது. நம்ம பிதாவின் இடத்துல போவதற்கு ஸ்லாக்கியமே கிடையாது. தேவன் நம் மீது அன்பு பாராட்டுகிறார் என்றால் அது கிறிஸ்துவுக்காக தான், கிறிஸ்துவின் மரிப்புக்காக தான். அவர் தான் என்னுடைய பாவ இடத்தை எடுத்து எனக்காக மரித்தார். அதனால் இயேசு கிறிஸ்து என் மீது தயவு பாராட்டுகிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? ராஜா ஒருத்தர் தான், அவன் சொல்றான், நான் யாராவது மேலே தயவு காட்ட முடியுமான்னு. இப்போ ஒரு முறை நான் படித்து கொண்டிருந்தேன். இதோட அன்பு வேற யாராவது காட்ட முடியுமா? இதோட பெரிய அன்பு யாராவது காட்ட முடியுமா? அவர் சொன்னார், நான் உனக்கு கருணை காட்டுவது கூட கிடையாது, அதுக்கு மேலாக ஒரு படி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஐ வில் நாட் ஓன்லி forgive your sins, but I will renew you and restore you அப்படின்னு சொல்றாரு. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அங்கே போய் அவன் கதவை தட்டின மாத்திரத்தில் மெப்பிபோஷேத் என்ன பண்ணியிருப்பான் பாருங்க, பயந்து அலறி இருப்பான். ஏன்னா இந்த ராஜா என்னைய கொல்றதுக்கு தான். அதனால தான் போய் ராஜா அரண்மனையில் போய் சாஷ்டாம கீழே விழுந்தான்னு சொல்லுது வேதாமம். நான் ஒரு நாய் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ குறைவாக அவரை கொண்டு போக முடியுமோ அவ்வளவு குறைவாக கொண்டு போயிட்டார் அவர். புரியுதுங்களா? ஆனால் தாவீது வைத்திருந்த அந்த அன்பு, அந்த தயவு யோனத்தானுக்காக, கிறிஸ்து நம்ம மீது வைத்திருந்த, பிதா நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த லெவல் போகுது தெரியுங்களா? நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் மன்னிப்பதோடு நான் நிறுத்துவது கிடையாது. உன்னை என்ன பண்ண போகிறேன்? நான் என்னுடைய அரண்மனையில் நீ உட்காந்து என்னோட இருப்ப. உனக்கு வேண்டிய நிலத்தை உன்னோட இடத்துல என்ன பண்ண போகிறேன்? திருப்பி ரெஸ்டோரேஷன், forgiveness and restoration. God not only calls you, உங்களை கூப்பிடுவது மாத்திரம் கிடையாது, உங்களை மன்னிப்பது மாத்திரம் கிடையாது, உங்களை புதுப்பிக்கிறார். இந்த ரிவைவல் மீட்டிங்ல லோதபாரின் அனுபவத்தில் நீங்களும் நானும் இருந்தோம் என்றால் கூனி குறுகி என்னுடைய வாழ்க்கை இத்தோடு முடிகிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தா தேவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நான் ராஜாவாக இருக்கிறேன், கிறிஸ்துவிற்காக உனக்கு தயவு பாராட்டுகிறேன், உன் பாவத்தை மாத்திரமல்ல உன்னை மீட்டெடுத்து உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன். புரியுதுங்களா? ஆமாம், இன்னைக்கு உங்களையும் என்னையும் உயர்ந்த இடத்துல வைப்பதற்கு தான் தேவன் ஆசைப்படுறாரு. தெரியுதுங்களா? எப்படி இருந்தாலும் கடவுள் நம்மளை விட்டு போவது கிடையாது. எல்லன் வைட்டாமார் சொல்லும்போது கிறிஸ்து நம்மை தூசியிலிருந்து எழுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அரைச்சி போகிறான்னா அரண்மனைக்கு அழைத்து போகக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாத என்ன அரண்மனையில் வைக்கக்கூடிய தேவனாக என்ன பண்ணுறாரு? மாற்றிருக்காரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த ரிவைவல் மீட்டிங்கில் ஒருவேளை எனக்குள்ளே நான் அந்த ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், அந்த லோ காம்ப்ளெக்ஸ், அந்த லோதபாரின் அனுபவம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் வேற யாருக்கும் தெரியாது. வெளியே உள்ளவே நான் வைத்துக்கொண்டு அப்படியே கூனி குறுகி வாழ்ந்து கொண்டு இருந்தேன் என்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை என்னுடைய வேதாமத்தையும் என்னுடைய ஜபத்தையும் என்னுடைய குடும்ப ஜபத்தையும் நான் தேவனுடைய காரியத்திலலாம் விட்டுட்டு நான் மறக்கப்பட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தா அங்கே ஒரு பெரிய காரியம் வருது. தட் இஸ் கால்ட் கிரேஸ், அன்மெரிட்டட் ஃபேவர், தயவு, கிருபை. நம்ம அதுக்கு ஒண்ணுமே செய்ய தேவை கிடையாது. இதுல இந்த அனுபவத்தில் ஒரு காரியத்தை நம்ம படித்துக்கொள்ளணும். மெப்பிபோஷேத் ராஜாவை நோக்கி போகல, ராஜா தான் மெப்பிபோஷேத்தை நோக்கி வந்தார்.
அதுதான் இங்க அற்புதமான காரியம். தட் இஸ் கிரேஸ். ஒண்ணுமே நான் செய்யல. அவன் ஒரு கால் படி எடுத்து கூட வீட்டை விட்டு வெளியே வைக்கல. அவன் மறைந்து குறுகி கூணி இருந்தான். ஆனா அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு எல்லா காரியத்தையும் இழந்து விட்டு வெறுமையாக்கி இந்த உலகத்திற்கு நமக்காக கிறிஸ்து வந்து நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். He came. மற்ற ரிலிஜனுக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்னன்னா, மற்ற ரிலிஜன்லாம் மனுஷன் கடவுளை தேடி போறான். நம்ம இதுல மாத்திரம் தான் கடவுள் மனுஷனை தேடி வந்தாரு. ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங், ஐ வில் டூ. ராஜா வீட்டு கதவை தட்டுற அளவுக்கு அனுபவம். இன்னைக்கு உங்களை மத்தியிலும் என் மத்தியிலும், மகனே நீ ஒரே ஒரு முறை என்னை நேசிச்சிரு, எனக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்துரு, நான் என்ன பண்ணுவேன், அவனைய உன் பாவத்தை மன்னித்து உன்னை என்னுடைய அரண்மனைக்குள் அழைத்து என்னுடைய மேஜையில் நீ என்னோட என்ன பண்ணுவ, பந்தியில் அமர்ந்திருப்பாய். அன்னையிலேருந்து நீங்கள் வேதாமத்தை படித்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அனுபவத்தில் மெஃபிபோஷத் என்ற ஒரு பையன் இருந்தான், ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஊனமுற்று இருந்தான்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த அனுபவத்திற்கு அப்புறம் மெஃபிபோஷத்தை ஊனமுற்றன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ராஜாவின் அரண்மனையில் இருக்கான்ல, அதனால் யாரும் பார்த்தாலும் மெஃபிபோஷத்துன்னு தான் சொல்லுவாங்க. அரண்மனையில் இருந்தோம், நம்ம லோதபார்க்கு போயிட்டோம். கடவுள் மீண்டும் நம்மளை என்ன பண்ணுறாரு, அழைத்து வந்து எங்கே நீ இருக்கணுமோ நீ அங்கே இருக்கணும், உனக்கு ஒரு கிரீடம் கொடுத்து உனக்கு ஒரு இடம் கொடுத்து என் கூடவே நீ என்ன பண்ணுவ, பந்தியில் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொன்னால் எவ்வளோ ஆச்சு, அற்புதமான காரியம். பார்த்தீங்களா? இந்த ரிவைவல் மீட்டிங்கில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம், பேக் டு த ஷோ. நான் என் ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு போகிறேன் கடவுளே, நீர் அழைத்த அழைப்பை மறந்துட்டு போகிறேன் கடவுளே, நான் என்னுடைய பழைய வேலைக்கே போகிறேன் கடவுளேன்னு சொல்லி ஒரு மனுஷன் கடவுள் கரை முன்னாடி நின்றுக்கிட்டு, நீ மீண்டும் ஊழியத்திற்காக வா, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை அதிகமாகவே நேசிக்கிறேன்னு சொல்லி அந்த பேதுரு அழைத்த தேவன் இதே மாதிரி மெஃபிபோஷத் என்று சொல்லக்கூடிய மனுஷன் கூனி குறுகி லோதபார் என்ற இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில அந்த தாவீதின் ராஜா அவனை காட்டி, நீ அங்க இருக்கக்கூடிய நபர் அல்லப்பா, ஜெபம் இல்லாத இடம், செழிப்பு இல்லாத இடம், வறண்ட இடம், ஒண்ணுமே இல்லாத இடத்துல நீ வாழ்ந்து கொண்டு நீ மறைக்கப்பட்ட நபரா இருக்கிறியே, இத இங்க இருக்குது, நீ வா என்னோட சேர்ந்து இரு. கடவுள் நம்ம இன்னைக்கு அழைக்கிறாரு. எவ்வளோ தூரமாக நம்ம கடவுள் விட்டு போனாலும் உண்மையாக செய்ய முடியாது. நீ எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன். அந்த என்னதுங்க, பூமியின் கடாந்தரத்துக்கு போனாலும் நான் அங்கே தான் இருப்பேன். நீ பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் சரி, நான் உடனே விடவே மாட்டேன். கடவுளை நினச்சி நினச்சி சந்தோஷப்படணும். என்னன்னா, நான் சில நேரங்களில் அவருக்கு இடம் கொடுக்காம என்ன பண்ணிடுறேன், தட் இஸ் த ஒன்லி திங். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த ரிவைவல் மீட்டிங்கில் தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். மெஃபிபோஷத் என்ற வாழ்க்கை, லோதுபார் என்ற ஒரு வாழ்க்கையில் நான் இருந்து, நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று நினைத்து கொண்டிருந்தால் எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு தயவு பாராட்ட காத்து கொண்டிருக்கிறார். என்னை அவருடைய அரண்மனைக்கு அழைத்து அவருடைய மேதையில் அமர வைத்து அவரோடு பந்தி செய்யக்கூடிய அளவுக்குள்ள தேவன் என்னை பாதுகாத்து வழிநடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் நானும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இன்று சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நான் உன்னை ஒருபோதும் மறப்பது கிடையாது. நீ எங்கே தூரம் போனாலும் இந்த திருச்சபையில், தமிழ் திருச்சபையில் ஒரு வேளை ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக, ஏதோ ஒரு பிரச்சனையினால், அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு இமிக்ரேஷனாக இருக்கலாம், அல்ல திருச்சபையில் இருக்கக்கூடிய சஞ்சரவு சச்சரகம், அது எது வேணா இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை நிமித்தமாக நான் கொஞ்சம் பேக் ஸ்டெப் எடுத்து ஸ்லைட் ஆகிட்டேன், டிஃப்ட் ஆகிட்டேன், அல்லது என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சேர்க்கை, அவங்க பேச்சு, அவங்களுடைய வாழ்க்கை, அதெல்லாம் என்னை பாதித்து இன்னைக்கு நான் ராஜாவின் பையனாக இருக்கக்கூடிய, ராஜாவின் மகளாக இருக்கக்கூடிய நான் ஏதோ ஒரு காரணத்தினாக குறைபட்டு காணப்பட்டிருந்தால், இன்று நமக்கு வரக்கூடிய செய்தி, கம் பேக் டு த கிங்டம், கம் பேக் டு த பேலஸ். மீண்டும் ராஜாவுடைய அரண்மனைக்கு வர வேண்டும் என்று தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். இப்போது ஒரு நபர் இதை லோதபாரை குறித்து பேசும்போது இப்படியாக பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்கும் போது. என்னென்னா, நம்ம சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். விடுறாருன்னா என்னது, தட் இஸ் மை எண்டு. புல்லுள்ள இடங்கள்ல, செழிப்பான இடங்கள்ல கடவுள் போய் என்ன பண்றாரு, என்ன விடுறாரு. எப்போ, நான் கடவுளை என் மெய்ப்பராக ஏற்றுக்கொள்ளும் போது. ஆனா இன்னொரு வசனம் இருக்கு, அதுல
நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாம என்ன பண்றோம்? even if I walk through the valley of shadow of death அப்படிங்கிறோம். பள்ளத்தாக்கில் நம்ம என்ன பண்ணணும்னா நடக்கணும். தெரியுதுங்களா? புல் நிறைந்த இடம், தண்ணீர் பாய்ச்சல் நிறைந்த இடத்துல நம்ம வசிக்கணும். புரியுதுங்களா? ஆனால் நம்ம சில நேரம் என்ன பண்ணுறோன்னா, லோதபார் ஒரு வேலி, பள்ளத்தாக்கு. நம்ம பள்ளத்தாக்கில் அமர்ந்துட்டு புல்லுள்ள இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? நடந்து போகிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? லோதபார் தான் முடிவுன்னு சொல்லிட்டு அங்கேயே அமர்ந்துடுறோம். அங்கே தண்ணீரும் இல்லை, ஒன்றும் இல்லை, பாய்ச்சலும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனை ஆசீர்வதித்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து தூரமாக நடந்து போயிடுவோம். தட் இஸ் நோ, லோதபார் இஸ் நாட் த டெஸ்டினி. லோதபார் ஜஸ்ட் அ பாசிங் த்ரூ. எப்போதெல்லாம் இருண்ட ஒரு இடத்திற்கு நம்ம போகிறோமோ வெளிச்சம் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி கடவுள் நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய காரியம், என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸும் இருளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை லோதபாரின் அனுபவத்தில் இருந்தால் கொஞ்ச நேரம் காத்திருந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுடைய கதவுகள் தட்டப்படும். ராஜாவின் இடத்துலேருந்து வரக்கூடிய செய்தி, நான் உடனே அரண்மனைக்கு என்ன பண்ணுறேன்? அழைச்சிட்றேன். கொஞ்சம் நேரம் ஒரு ஜபம், தேவனே என்னோட பேசும் கடவுளை, நீ அழைத்த அழைப்புக்கு நான் உண்மையாக இல்லாமல் போயிட்டேனே கடவுளை அப்படின்னு சொல்லி நம்ம அவரிடம் போகும்போது பெரிய காரியங்களை தேவன் என்ன பண்ணுவார்? செய்வார். காட் பிளஸ் யூ ஆல். இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு காரியம் தான் கேட்குறேன். பாஸ்டர், நான் இந்த லோதபாரன் அனுபவத்தில் இருந்துட்டேன் பாஸ்டர், தெரிந்தோ தெரியாமலோ. சிறிய லோதபாராக இருக்கட்டும், பெரிய லோதபாராக இருக்கட்டும், அந்த அனுபவத்துக்குள்ளே இருந்துட்டேன் பாஸ்டர். என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோட பேச்சை கேட்டுட்டு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியாமல் போச்சு. அது என்னோட குடும்பத்தாராக இருக்கலாம், என்னுடைய நண்பர்களாக இருக்கலாம், என்னுடைய சேர்க்கையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக. ஆனால் தேவன் என்னை விசேஷ விதமாக படைத்து என்னை பேர் சொல்லி அழைத்து இந்த உலகத்தின் சிருஷ்டிப்புக்கு முன்பதாகவே என்னை தெரிந்திருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் என்னை அரண்மனையில் வைத்து அந்த ராஜாவின் உபசரிப்பை எனக்கு செய்ய வேண்டும், என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்ற அந்த வாக்குத்தத்தை மறந்து வாழ்ந்து விட்டேன். ஆனால் கடவுள்கிட்ட மீண்டும் வரணும்னு ஆசைப்படுறாங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எழுந்து நில்லுங்க. நான் ஒரு ஜெபம் செஞ்சு நம்ம இந்த செய்தியை நிறைவு செய்வோம். உண்மையாக இருப்போம், கடவுள் நிச்சயமாகவே நம்மோட பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான லோதபார்களை அவ்வப்போது பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த லோதபார்லேருந்து வெளியே வரக்கூடிய அனுபவம் தான் மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா நான் சில நேரங்கள் லோதபாரில் இருந்துட்டு அதெல்லாம் சரியாக இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது. சில நேரங்களில் இந்த ஏஷியன் மென்னோட மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, என்னென்னா ஆஸ்பத்திரிக்கே போகிறது கிடையாது. அது என்னால் சரியாக அது டாக்டர் என்ன அது நல்லா ஒன்று, அப்படியே போனாலும் கூட டாக்டரு 200 சுகர் இருக்குதுன்னு சொன்னால் அது 200 ஆனால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாரு டாக்டர். எல்லாம் அது அவங்க டாக்டருக்கு மேலே அது ஒரு மென்டாலிட்டி நமக்கு. நான் நல்லா இருக்கேன், அது ஒரு நல்ல காரியம்தான். பெசிமிஸ்டாக இல்லாமல் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறது நல்ல காரியம். ஆனால் சில நேரங்களில் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளே ஆராய்ந்து பார்த்து உண்மையான நிலையில் நம்ம வரலைன்னா பிறகு காப்பாற்றுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அதனால் கடவுள்கிட்ட போய் கடவுளை நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் கொஞ்சம் தூரமாக போயிட்டேன்னு சொல்லி வெக்கப்படாமல் நம்ம சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. கடவுள் நம்மளை தூக்கி எடுத்துகிட்டு போவார். இல்லை எல்லாம் எனக்கு சரியாயிடுச்சு, எல்லாம் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா யாருமே காப்பாற்ற முடியாத போகும். ஒரு லோதபாரின் அனுபவம். ஜெபம் செய்வீங்களா? பரலோகத்தின் தேவனே, மீண்டும் இந்த வேளையில் எங்களோடு பேசிய கிருபைக்காக நமக்கு நன்றியப்பா. மெஃபிபோஷத் என்று ஒரு மனுஷன் இருந்தான், ராஜாவின் குமாரன்பா. அவன் அரண்மனையில் வாழக்கூடியவன். ஆனால் லோதபார் என்று சொல்லக்கூடிய வெறுமையான இடம், வறண்ட இடத்துல அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து தகப்பனே பயத்தினாலும் தனிமைப்பட்டு மறக்கப்பட்டேன் என்று சொல்லி அவன் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில் ராஜாவாகிய தாவீது அவனை அழைத்தார். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவுக்காய் எங்களுக்கு பாராட்டின அன்புக்காக நன்றி தகப்பனே. இந்த வேளையில் நாங்கள் உம்மை விட்டு தூரமாக சென்றிருக்கக்கூடிய அனுபவங்கள் உண்டு தகப்பனே. வேதத்தை மூடி வைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் உண்டு, ஜெபத்தை நிறுத்திய அனுபவங்கள் உண்டு, திருச்சபைக்கு போகாமலும் தேவனுடைய காரியத்தில் நாங்கள் அவ்வளவாக உற்சாகம் இல்லாத பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம் தகப்பனே. ஆனால் இன்று அந்த லோதபாரிலிருந்து நாங்கள் வெளியே வர ஆசைப்படுகிறோம் தகப்பனே. எங்களோடு பேசும், உங்களுடைய அரண்மனையிலே உம்மோடு இருப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம் தகப்பனே. எங்களை அழைத்து சொல்லும், உங்களுடைய தயவும் கிருபை எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே.
எங்களோடு பேசும் தகப்பனே. இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய திருச்சபை அங்கத்தினர்கள் மாத்திரமல்ல தகப்பனே, இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அநேகர் அவருடைய சூழ்நிலை என்ன என்று தெரியவில்லை தகப்பனே. ஆனால் நீர் அவரை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. ஒருவேளை லோதபாரின் அனுபவம், மெஃபிபோஷத்தின் அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தால் இன்று அவர்களோடு பேசுமப்பா, அவர்களை அழையுமப்பா. இதோ பேர் சொல்லி அழைத்த தேவன், எங்களை பாதுகாத்து நீ எங்கே போனாலும் நான் உன் கூடயே வருவேன் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தேவன் எங்களோடு சஞ்சரிக்கிறதுக்காக நாங்கள் அந்த இடத்தை கொடுப்பதற்கு கிருபை செய்யும். எங்களுடைய பாவங்களை மன்னியும், குற்றங்களை மன்னியும், எங்களை நேசியும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தேவனே. ஆமென். God bless you.